மக்கள் இன்னைக்கு வந்து ஹெச்ஐவியை பார்த்து பயப்படுறாங்களோ இல்லையோ ரேபிஸை பார்த்து பயப்படுறாங்க. வெறிநாய் கடிக்கிறது. ரேபிஸ்ன்ற வைரஸை பத்தி மீடியால இப்ப அதிக அளவுல நியூஸஸ் வந்து கவர் பண்றதுனால மக்கள் பக்கம் அதிகமா கவனம் ஈர்த்து வருது. உயிரினங்கள் மூலம் மாறி மாறி விலங்குகளுக்கு இடையே பரவுறது தான் இந்த ரேபிஸ்ன்ற நோய். 99% வரைக்கும் நாய்களுக்கு இடையே தான் வந்து இது வந்து டிரான்ஸ்மிஷன் நடக்குது. மற்ற விலங்குகளுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. இன்னும் பசுக்கள், ஆடுகள், பூனை, நரி, ஒரு சில சிங்க வகைகள், அதுவும் நம்ம இந்தியாவுல லோக்கல்ல பொறுத்த மட்டும் 90% வரைக்கும் தெருநாய்கள் மூலம் தான் பரவுது. 10% வரைக்கும் தான் வீட்டில் வளர்த்துற நாய்களால வருது. ஏன்னா அது வெளியில அதிகமா நோய் இருக்கிற நாய்கள் கூட வந்து அது கான்டாக்ட் வச்சுக்காதனால அந்த நோய் வந்து தடுக்கப்படுது. நாய்களுக்கு பொதுவா ரேபிஸ் வந்து தொட்டுச்சுன்னா அதோட இன்குபேஷன் டைம்ன்றது இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்குள்ளாடி நாய்க்கு வந்து அறிகுறி தெரிஞ்சிடும். தெரிஞ்ச அடுத்த 10 நாட்களுக்குள்ளாடி அந்த நாய் இறந்து. ரேபிஸ் கிடைச்ச இந்த இன்குபேஷன் டைம்ல இருந்து இந்த நாய் இறக்கிறதுக்கு இடப்பட்ட டைம்ல வேக்சின் போடாத நாயா இருந்தா அது மனிதர்களை கடிக்கும் போது இந்த ரேபிஸ் வந்து மனிதர்களுக்கு பரவுது. வைரஸை பார்த்து இன்னும் பல அளவுல வந்து மக்கள் பயப்பட காரணம் என்னன்னா, உயிரோட இருக்கிற மனிதர்களுக்கு இதை டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கான முழு பரிசோதனை இன்னும் வரல. இறந்த பிறகு டெட் பாடி எடுத்து கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்டஸ் இப்ப இருக்கு. ஆனா உயிரோட இருக்கும்போது கண்டுபிடிக்கிறதுக்கான பரிசோதனைகள் இல்ல. வருத்தத்திலையும் ஒரு நல்ல செய்தி அப்படின்னா, வேக்சின் போட்டா கிட்டத்தட்ட 99% வரைக்கும் எஃபெக்டிவா இருக்கிறதா வந்து ரிசர்ச்சர்ஸ் வந்து சொல்லுது. ஆனா நீங்க நியூஸ்ல பாத்திருப்பீங்க, வேக்சின் போட்டாலும் பலர் இறந்து போறாங்க அப்படின்னு வந்து தகவலை வந்து தப்பா வந்து திணிப்பாங்க. அப்ப நமக்கு ஒரு டவுட் வரும். அப்ப வேக்சின் வெறிநாய் வந்துச்சுன்னா வேக்சின் போட்டா கூட கேட்காதோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். இப்போ ஒரு நாய் ஏதாவது கடிச்சிச்சு ஒரு வாரம் தாண்டி இல்ல 10 நாள் தாண்டி நம்ம வேக்சின் போடுறோம் அப்படின்னா அதோட எஃபெக்டிவ்னஸ் போட்டா கூட நமக்கு உயிரிழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னும் ஒரு வேக்சினோட நிறுத்தக்கூடாது. அந்த வேக்சின் 4 டோசஸ் வந்து போடுவாங்க. 3வது நாள், 7வது நாள், 28வது நாள் அப்படின்னு வந்து போடுவாங்க. சோ சில இடங்கள்ல வந்து 14 நாள் போடுவாங்க. சோ அது வந்து பிரைவேட் ஹாஸ்பிடல்ஸ்க்கும் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ஸ்க்கும் வந்து சின்ன வேறுபாடு இருக்கு. இன்னும் அந்த ஊண்டோட கேட்டகரியை பொறுத்து நல்ல சிவியரா அந்த ஊண்டு தாக்கப்பட்டிருந்தா, நாய்க்கடி வீரியமாக இருந்தா அதுல வந்து இம்யூனோகுளோபுலின் இன்ஜெக்ஷனும் சேர்த்து வந்து போடுவாங்க. சில தவிர்த்து தனியா இந்த மருந்து போடுறதை நான் சொல்றேன். ரேபிஸ் வந்து ஒரு நோய் நபருக்கு தாக்குச்சு அப்படின்னா அவரோட பக்கத்துல நின்று பேசுறதுனாலயோ, அவரோட துப்பல் நம்ம மேல தெரிக்கிறதுனாலயோ, இல்ல அவரை நம்ம தொட்டு பேசுறதுனாலயோ, அவரோட உணவு ஷேர் பண்றதுனாலயோ இது வரைக்கும் வரலாற்றுல எந்த நோயும் பரவுனது கிடையாது. பாதிக்கப்பட்ட நபரோட உறுப்புகளை இன்னொரு நபருக்கு உறுப்பு மாத்தும் போது தான் ரேர்லி வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ரேரான முறையில வந்து ரேபிஸ் பரவிருக்கே தவிர மத்தபடி மனிதர் டு மனிதனா பரவுனது இந்த அளவு பெரிய அளவுல எதுவுமே டாக்குமெண்ட் பண்ணப்படல. 100 நாய் சுத்துது அப்படின்னா அதுல ஒரு நாய்க்கு தான் ரேபிஸ் இருப்பதற்கான வாய்ப்பு பொதுவா இருக்கு. ஆனா நாய் கடிக்குது இல்லையா, நாய் கடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க, இதுல கிட்டத்தட்ட 10ல இருந்து 15% வரைக்கும் அது வந்து வெறி நாய் கடியா தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. இதோட சிம்டம்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நாய் கடிச்சா நாய் மாதிரி பண்ணுவாங்க, பூனை கடிச்சா பூனை மாதிரி பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாது. பொதுவா வந்து 2 டைப்ல சிம்டம்ஸ் வந்து ஃபியூரியஸ் சிம்டம்ஸ் வரும், பேரலைஸ் சிம்டம்ஸ் வரும். 80% இந்த ஃபியூரியஸா இருக்கும். சோ 20% வந்து இந்த பேரலைஸ் ஸ்டேஜ்ல வரும். அதாவது ஃபியூரியஸ் வரும்போது ஆங்ஸைட்டி, நெஞ்சு படபடக்கிறது, ஹாலுசினேஷன் இல்லாத ஒன்று இருக்கிறது மாதிரி தெரியும். ஹைட்ரோபோபியா பயங்கரமா இருக்கும். தண்ணியை பார்த்து அலாத பயம் அவங்களுக்கு உருவாகும். எல்லாமே அந்த வேக்சின் எடுக்காம இருந்தாங்கன்னா 80% அந்த ஒரு 2 மாத காலம் 8 வாரம் ஆகும்போது இந்த சிம்டம்ஸ் வந்து வரும். ரேர்லி 1% கீழே தான் ஒரு 6 மாசம் 1 இயர் தாண்டி எல்லாம் ரிப்போர்ட் ஆகுது. ஒரு ஆண்டு மட்டும் ரேபிஸ் நோயில வந்து கிட்டத்தட்ட 59,000 அதாவது 60,000 பேர் வரைக்கும் இறக்குறாங்க. நாய் கடிச்சிச்சு, ஒரு தெரியாத ஒரு விலங்கு கடிச்சிச்சுன்னா 24 மணி நேரத்துல போய் மேக்ஸிமம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போங்க. ஏன்னா வேக்சின் வந்து 2 டிகிரி செல்சியஸ்ல இருந்தாதான் அதோட எஃபெக்டிவ்னஸ் நல்லா இருக்கும். கொண்டு போய் வெளியில எங்கேயாவது வச்சுட்டோம்னா அந்த வேக்சின் போட்டு யூஸ் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் நல்ல விதத்துல போடுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் 24 மணி நேரத்துல வேக்சின் போட்டுக்கோங்க. நன்றி.